நான் வந்து மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவங்களுடைய ஒய்ஃபு. எனக்கு வந்து நேற்று வந்து நேற்றைய நாள் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். என் வாழ்க்கையில் பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது. என்னுடைய திருமண நாள். ஆக்சுவலி நேற்று எங்களுடைய திருமண நாள். அதுவுமே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயலை வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி. அதனால என் கணவருக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து ஏதோ ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எங்களுக்கு அது வந்து எவ்வளவு மன உளைச்சல். எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே தங்கமாக தான் வேலை செஞ்சுருக்காரு. இன்னைக்கும் யாரை கேட்டாலும் ஒரு தெய்வமேனு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே அவர் நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு. யார் முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளோ உதவி தான் செஞ்சுருக்கிறாரு. பட் ஒரு பழிவாங்கும் செயலா இந்த ஒரு பெண் காவலர் அவங்க செஞ்சது வந்து இன்னைக்கு என் கணவர் பாதிக்கப்பட்டனால என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிற்கிதோ அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் இன்னைக்கு நான் பேட்டி அவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது. என்ன ப்ராப்ளம்னா இவங்க 2 பேரும் வந்து இப்போ அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என் கணவர் மேல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பலமுறை நான் அவங்க 2 பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன். ஃபோனில் கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட. எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி செய்யாதம்மா, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும். ஒரு பெண் காவலருங்கிறப்ப எங்க அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், எங்க குடும்பமே போலீஸ்ல இருந்ததுங்கிறதுனால நாங்க அந்த மாதிரி எல்லாம் எப்படி அநீதி நடந்தா நாங்க அது கண்டிப்பா நான் எதிர்த்து தான் கேட்பேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம அவங்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது எனக்கு தெரியும். அது நான் பலமுறை என் கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன், அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் 2 பேரையுமே. ஆனா அது இன்னைக்கு இப்படி ஒரு பழிவாங்கும் செயலை என் திருமண நாள் அன்னைக்கே அது வந்து வேணும்னே அவங்க செஞ்சு எங்க குடும்பத்தை பிரிக்க பார்த்துருக்காங்க. அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில எங்களுக்கு இருக்கு. அவங்க எதனால இப்ப அப்படி கம்ப்ளைண்ட் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க? இத்தனை நாளும் அவங்க அப்பப்ப காசு கேட்பாங்க, செய்வாங்க. இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல. அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்போ த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுகள்லாம் இல்லை. நாங்கள் நேர்மையான அதிகாரிகள். எங்கள்கிட்ட அந்த மாதிரி 25 லட்சம்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? அந்த மாதிரி அவங்க கேட்டு அதை த்ரெட்டன் பண்ணனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு தவறா என் கணவர் மேல பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மைக்கு புறம்பானது. அவங்களுக்குள்ள 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள தெரிஞ்சே தான் 2 பேரும் பழகினாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பின்ன அது எப்படி பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல்னு அவங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இல்லீகல் கான்டாக்ட்ல இருந்ததா சொல்றீங்க. எத்தனை வருஷமா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு இருந்தீங்க? கடந்த ஒரு வருஷமா இருக்கும். கடந்த ஒரு வருஷமா இருக்கும். அதே நீங்க கேட்டீங்களா அவரை? நீங்க புகார் கொடுத்தீங்களா? இல்ல நான் புகார் இல்ல சார். எனக்கும் குடும்பம் தான் சார். எனக்கும் இப்போ பிள்ளை குட்டி இருக்கு. நான் வந்து அந்த குடும்பத்தை ஏன் கௌரவம், ஏன் மானம், அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி அணைச்சு போய் இல்ல சரியா போயிடும் தான் நம்ம பேசுவோம். இப்படி இது வரைக்கும் அவர் எந்த தப்பு இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. எப்படியோ ஒரு ஆனா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு, ஏதோ ஒரு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கிறவர். அதனால அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய இது கஷ்டத்தை எல்லாம் சொன்னப்போ கொஞ்சம் உதவணும்னு நினைச்சிருப்பாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்கணும். அதுதான் அங்கே உண்மையா இருக்கும். நீங்க யாரை வேணா விசாரிச்சு பாருங்க. அவர் உதவாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க உதவின்னு இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு உதவி செஞ்சிருப்பாரு. முகமே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டா கூட உதவுறவர் தான் அவரு. நீங்க அவர் வேலை செஞ்ச எல்லா பக்கமுமே நீங்க விசாரிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இந்த பொண்ணு செஞ்சது. அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இதை மாத்திட்டு தவறா அவங்க வேலை செஞ்ச இடத்துல கையை பிடிச்சிருந்த மாதிரியும் காலை பிடிச்சிருந்த மாதிரியும் அவங்கள துரத்தி இது பண்ண மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கு உண்டான எவிடன்ஸும் இருக்குது. அப்போ அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் வேணும். ஒருத்தங்களுடைய இதை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்து 25 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்த பேரை ஒரே நாள்ல எல்லாரும் முன்னாடியும் போட்டு செதைச்சிட்டு போறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த பேரை வளர்த்து எடுத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அந்த காக்கி சட்டைங்கிறது எவ்வளவு முக்கியம். காக்கி சட்டைங்கிறது ஆசையா போட்டது. அதை வந்து அந்த சட்டையை வந்து உருவி எடுக்கணும்னு நினைச்சு செஞ்சா அதை வந்து எங்களால ஏத்துக்கவே முடியாது. எங்க உயிரை வந்து அது பிச்சு எடுக்கிற மாதிரி அவ்வளவு ஆசையா போட்டுக்கிட்ட சட்டை அது. அவரும் சரி நானும் சரி எங்களுக்கு வந்து காக்கி சட்டை தான் எல்லாமே. காக்கி சட்டை மேலதான் காதல் வந்ததே. அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு புகார் வந்து கொடுத்தது இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப பெரிய மன உளைச்சல். எங்க திருமண நாள் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு இடியை வந்து எங்க தலையில போட்டிருக்கவே கூடாது. அவங்க அதுக்கு நாம அதை கரெக்டா விசாரிச்சு கரெக்டா நடவடிக்கை எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி என் ஹஸ்பண்ட் பேரை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். தயவு செஞ்சு நீங்க வந்து தவறான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பரப்பாதீங்க. அதுதான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். அவங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்டாங்க, அது எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்காங்க மேடம்? இப்ப ஃபைனலா நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனாலதான் இந்த த்ரெட்டன் இந்த மாதிரி பண்றாங்களா? ஆமாங்க சார், ஆமா. ஏன்னா அவங்க ஒரு 25 lakh வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுமோ அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஹையர் அஃபீஷியல் கூட நம்ம எதுக்கு அவங்க எல்லாம் பழகுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குதுங்கிறதுனால தானே பழகுறாங்க. அப்ப பின்ன காசு இது அது ஏதோ ஒன்று கொடுக்கும் கிடைக்கும், இல்லை ஒரு கேட்ட இடத்துக்கு மாத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு தான் அவங்க எல்லாம் பழகுறது. நான் அதனால அதை பத்தி ரொம்ப பேசுறதுக்கு இல்லை. ஆக்சுவலி திருமணம் ஆயிடுச்சா இந்த புகார் கொடுக்குற பொண்ணுக்கு? அத பத்தி எவ்வளவு எதுவுமே தெரியும் சொல்றாங்களா அந்த பொண்ணு? எனக்கு தெரியுங்கிறது என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடந்திருக்கு, கணவர் இல்லைன்றது மாதிரி. உங்களுக்கு எப்படி சார் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும்? அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா நைட்ல அடிக்கடி கால்ஸ் வரும். இல்ல ஒரு வருஷம் ஏன்னா இல்ல சார், அதான் நான் சொல்றேன். ஒரு வருஷம் ஏன்னா இப்ப இது தெரிஞ்ச உடனே காலையில தான் தெரிய வருது. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கேன். என்ன இடின்னா, இந்த பொண்ணு நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு அவர்கிட்ட பேசியிருக்கேன், நான் கண்டிச்சிருக்கேன் அந்த பொண்ணை. இந்த மாதிரி எப்படி முரண்பாடா எப்படி இந்த மாதிரி வந்திருக்கிறது தான் ஒரு இடி. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நடுராத்துல சார், அந்த பொண்ணு எங்க ஊருக்கு போனாலும் சாருக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுக்கறது. ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு கோவிலுக்கு போனா ஒரு ஃப்ரீ டிக்கெட் இதுக்கு, அதுக்கப்புறம் எங்கேயா ரெசார்ட் போனா தங்குறதுக்கு, இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கு சார். அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு ஆமா அதுதான் சொல்றேன். அது தப்புன்னு நான் சொல்றேன் சார். ஒரு காவல் சார், ஒரு ஹையர் அஃபீஷியல் சார், ஒரு ஹையர் அஃபீஷியல் அது தப்புன்னு சொல்லல சார். கீழே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் கரெக்ட் தான். இது எப்போ வந்து இந்த மாதிரி மாறுதுன்னா, மேடம்க்கு தெரிய வருது. ஒரு மேடம் எப்போ ஒரு 2-3 மாசம் இருக்குமா? இருக்கு, ஒரு 3-4 மாசமே இருக்கு. ஆமா, நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நான் எப்பவுமே அவங்களுக்கும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இது இல்ல இருக்காது. இஷ்யூ வருதுன்னு நான் சொல்றேன் மேம். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன். எப்போ இஷ்யூ வருதுன்னா, அவங்க வீடை வந்து மரபல நகர்ல கட்டிட்டு இருக்காங்க. இப்ப நான் இதை ஏன் சொல்றேன்னா, இந்த டிக்கெட் வாங்கி கொடுக்கறதுலாம் ஏன் சொல்றேன்னா, அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் வெளில போகணும் சார், டிக்கெட் வாங்கி கொடுங்க. ஐபிஎல் டிக்கெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. YMCAல ஒரு ஏதோ கான்சர்ட், இதுக்கெல்லாம் வந்து சரி நம்ம கீழே இருக்கிறவங்க வந்து கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்க வந்து எங்க வந்து நிக்குதுன்னா, நான் வந்து மரபல நகர்ல வந்து வீடு கட்டிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து நீங்க பணம் கொடுங்க அப்படின்னுட்டு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா, அந்த அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. 25 லட்சம் கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இவருக்கு தெரிஞ்ச ஒரு இன்டீரியர் இருக்காரு, ஈஸ்ட் தாம்பரம்ல ஒரு இன்டீரியர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி, சார் இந்த பொண்ணு வந்து எங்க கீழே தான் ஒர்க் பண்றாங்க, ஆக்சுவலி அது வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. கம்மியா பண்ணி தர வரமா, என்னால வந்து 25 லட்சம் கொடுக்க முடியாது, ஆனா உனக்காக கம்மியா பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி இது அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, 25 லட்சம் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அப்புறமா தான் கடந்த 7ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. இவங்க வந்து அப்படியே பிளாக்மெயில் பண்றாங்க, நீ இல்ல நீங்க கொடுத்துதான் ஆகணும், உங்களை நம்பிதான் நான் அது வீடு கட்டவே ஆரம்பிச்சேன் போது இவரு சொல்ற, நான் உனக்கு நீ எதுக்கு என்ன நம்பி நீ வீடு கட்டுற, நான் என்ன உனக்கு நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேனா, இல்ல எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது, இப்ப நீங்க கொடுக்கலன்னா நான் உங்க மேல வந்து புகார் கொடுப்பேன் அப்படிங்கறதுதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆதாரம் இருக்கு சார், நீங்க கொஸ்டின் கேட்ட முடியுங்க நான் சொல்றேன். இவங்க 2 பேருக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது மேடம்? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? போன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அவர். அந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அப்ப போன் பேசுறப்போ என்ன யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாச்சும் எடுத்து டயல் பண்றப்போ இந்த பொண்ணு பேசினாங்க. அப்படிதான் நான் உடனே, ஏன்பா இப்படி செய்றீங்க, உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு நான் கண்டிச்சேன். அதுக்கப்புறம் 2வது தடவை எவ்வளவோ கெஞ்சியும் கேட்டிருக்கேன். நம்ம யாரையும் மிரட்டுற ஆளுக இல்லை, அதனால நான் வந்து சாஃப்டாவே தான் பேசினேன். ஏன்னா நம்மளும் ஒரு பெண், அவங்களும் ஒரு பெண்ணுங்கிற முறையில நம்ம முதல்ல பொறுமையா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அதிகாரிகள் லெவல்ல இருக்காங்க, அவங்க வந்து கீழ் லெவல்ல தான் இருக்காங்க. அப்படின்னா காவல்துறை பாரபட்சமா, அதிகாரி பாரபட்சமா அவங்களுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை தான் நினைக்கிறீங்களா?
சார் இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது அதிகாரி கீழ்நிலை இதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வேற. இது இப்போ டாபிக்கே வந்து மாற்றி விடுறாங்க. மியூச்சுவலாக இவங்க 2 பேரும் கன்சர்னோட செய்யறது வேற, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வேற. இதுக்கு வந்து ஹையர் அஃபீஷியலாக இருக்கணும், லோவர் இவங்க இருக்கணும்ன்றது. மேலதான் ஒருத்தர் விசாரிச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ல, இது அவங்க விசாரிக்கும் போதே இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். நேத்து தானே சார் கம்ப்ளைண்ட் இது பண்ணிருக்காங்க. எதுக்கு கம்ப்ளைண்ட், என்ன கம்ப்ளைண்ட்னா இன்னும் இப்ப வரைக்கும் எனக்கு யாரு எப்படி எங்க கொடுத்தாங்க எதுவுமே எனக்கு தெரியலையே சார். யாரை கேட்டாலுமே ஆக்சுவலி என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரே நாள் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல நியூஸ்ல வந்த இத பொறுத்துதான் எங்களுக்கு தெரியுமே தவிர்த்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏதாவது பண பரிமாற்றம் இருந்திருக்கா மேடம் உங்களுக்கு தெரிஞ்சு? இப்போ 25 கேக்குறாங்கன்னு சொல்றீங்களா? கேஷா கொடுத்திருக்கலாம் சார். எனக்கு அத பத்தி எனக்கு தெரியல. அவர் கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காரு சார். நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காரு. சாரி, சுடிதார் கொடுத்திருக்காரு, கோல்டு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க சார். இப்போ வந்து புகாரு நீங்க சொல்றது எப்படி பாத்தீங்கன்னா 25 லட்சத்துக்கு கடந்த வாரமா கேட்டிருக்கேன்னு சொல்றீங்க. ஒரு வாரத்திலேயே அறிக்கை பண்ணி சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு எப்படி செல்வாக்கு இருக்குன்னு? இல்ல அதுதான் எங்களுக்குமே புரியல. இந்த 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 இன்டர்வியூ கூட இந்த ஒரு மீடியா இது கூட எதுக்குன்னா அதுதான் எங்களுக்கு புரியல. இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நாங்க சொல்றோம். ஏன்னா ஒரு அட் அ டைம் நள்ளிரவுல வந்து ஒரு சம்மன் சர்வ் பண்றாங்க, சஸ்பெண்ட்னு சொல்றாங்க. என்ன ஒரு அறிக்கையுமே எங்களுக்கு தெரியப்படுத்தல, என்ன புகார்னு எங்களுக்கு தெரியல. அதுக்காக தான் மக்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த மீடியா பிரஸ் மீட். இதெல்லாம் ஒரு சாதாரண போலீஸை சஸ்பெண்ட் பண்றதுக்கு அவர் ஃபார்மாலிட்டி. ஒரு ஐபிஎஸ் எப்படி உடனே ஆதரவு எப்படி பண்ணுவாங்க? அததான் சார் நாங்களும் போயிட்டோம். எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு சார். 7ஆம் தேதி இல்ல பல முறை அந்த பொண்ணு சார் கூட சென்றதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. அது வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் போது அவங்களே நிறைய தெரிஞ்சுப்பாங்க சார். நாங்க கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா போலீஸே கண்டிப்பா சைபர் கிரைம்ல கொடுத்தா எல்லாமே தெரிஞ்சிட போகுது. ஸோ சிடிஆர் ரிப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு, பண பரிமாற்றம் இருக்கு, எல்லாமே இருக்கு சார். அவங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? எங்க அது நம்ம முடியாதுல்ல. ஒர்க் பண்றதுலே பண்றாங்களா வெளியே? இல்ல அங்கதான் இருக்காங்க. அப்புறம் அவரு ஆபீசர் கூப்பிட்டா போய் தானே மேடம் ஆகணும். இது தப்பான இது இல்லையா? புரியல. டியூட்டிக்கு கூப்பிடுற வண்டியில போதே வண்டியில போறது வேற, ரூம்ல போறது வேற இல்ல சார். எந்த ரூம் போனாங்க? இருக்கு சார், ஃபுட்டேஜ் இருக்கு சார். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டதுக்கு சார். மேம் இப்போ வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது விளக்கம் கொடுக்க வேண்டியதா மேம் உங்களுக்கு? இப்போதைக்கு இவ்வளவுதான் வேற ஒன்றும். இப்போ அவங்க வந்து சார் வந்து இந்த சஸ்பெண்ட் ஆச்சுல, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட அவங்ககிட்ட விசாரிச்சாங்களாமா? இத மாதிரி விசாரிச்சு 2 தரப்பு கேட்டு எடுத்தாங்க. இல்ல இப்ப வரைக்கும் விசாரணை எதுவுமே நடக்கல சார். அதுதான் வருது சார். மகேஷ் சார் தரப்புல இருந்து எந்த விளக்கமே டிஜிபி லெவல்ல கேட்கவே இல்ல. இல்ல நேத்து நள்ளிரவு வந்து அந்த சர்வ் பண்ணிருக்காங்க, சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து இப்ப வரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையோ இல்ல இதுவோ அறிக்கையோ எதுவுமே என்ன கால் குறிச்சினால இந்த நடவடிக்கை நீங்க நினைக்கிறீங்க சார்? அது உண்மையிலேயே தெரியல எங்களுக்கு. எங்க சார்பில் வந்து என்ன தெரியுதுன்னா அந்த பொண்ணு பணம் கேட்டு இல்லைன்ற உடனே இந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்கன்றதுதான். ஏன்னா ஒருத்தவங்க வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு சலுகை கொடுக்குறாங்க, ஒரு கீழே வேலை செய்யறவங்க, ஒரு கீழே மேல இருக்கிற ஒரு அதிகாரி வந்து நீங்க கேட்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, எல்லாமே ஓகே. ஒரு சர்டன் டைம்ல வந்து என் வீடு கட்டுறதுக்கு நீங்க பணம் கொடுங்கன்றதுக்கு எந்த விதத்துல சரியாகும்? இல்ல அவங்க கேட்கறது தப்பு இருந்துச்சு, அதனால அதை சொல்லவே இல்லை. இப்ப அவங்க புகார் கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு சார்ட்ட வந்து விளக்கு கேட்டிருப்பாங்களா? இப்ப இந்த விளக்கெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இல்ல அந்த விளக்கு எங்களுக்கு தெரியல சார். அதான் சொல்றோம், எங்க சைட்ல இன்னும் கூப்பிடல. இப்போ ஒரு காவல்துறை புகார் கொடுத்தா 2 தரப்புல கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஒரு நார்மலா சின்ன போலீஸ் ஒரு ஐபிஎஸ் அப்படி கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க. எப்படி அவருக்கு தெரியாம இருக்கும்? இப்போ அவர் மேல புகார் வந்து கண்டிப்பா அவர் கூப்பிட்டுருப்பாங்க. வீட்டுல சொல்லிருக்கணும்ல மேடம். நான் கேட்டேன். நான் வந்து எங்கள்கிட்ட சைன் வாங்குறதுக்குன்னு 12:10 வந்து பெல் அடிக்கிறாங்க. நானு சரி சைன் வாங்குறதுக்கு ஏதோ முக்கியமான சைனா வருவாங்க அப்படின்ட்டு தான் போனேன். சைன் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன சைன் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய சஸ்பென்ஷன் ஆர்டரே எங்களுக்கே நாங்களே சைன் போட்டு வாங்குற நிலைமை நேற்று எங்களுக்கு இருந்ததுங்கிறது வந்து தாங்க முடியாத ஒரு இது. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க யாருமே அப்படி ஒரு நிலைமை எதிர்பார்க்காத ஒரு இது வந்து இடி மாதிரி தான் அது எங்களுக்கு இருந்துச்சு. நீங்க அவங்க 2 பேரும் இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிக்கலாம். 1 வருஷமா தெரியும்னு சொல்றீங்க. ஒரு வருஷமா இல்ல சார், எனக்கு 4 மாசமா தெரியும். பட் நம்ம சொன்னா இல்ல அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து 4 மாசம் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள ஏதாவது
இதுதான் அப்படியே 8 மாசம் போயிட்டு அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுமில்ல, யார்கிட்டயும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறாங்கிறப்ப யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம். அப்படிதான் எதேச்சியா தான் நான் இது பண்ணது. 2-3 வாட்டி போனை புடுங்கி அப்படியே பேசிருக்காங்க. அப்பதான் அவருக்கு தெரியாம வேற பொண்ணு கூட பேசுவாங்க, 2 பொண்ணு கிட்ட சொல்றாங்க. 2 பொண்ணெல்லாம் இல்ல, இதெல்லாம் அதுதான் சொல்லனே. இந்த விசாரணை எல்லாமே புதுசா பரப்பி தான் பேரை கெடுத்து விட்டாரு. எல்லாமே பண்ணிருப்பாங்களா? அது பண்ணிட்டு தானே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அப்போ அப்படிங்கும்போது அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கும்போது முழுக்க அதிகாரி பணியாளருக்கான காரணம் இல்ல சார், அதுதான் நாங்க சொல்ல வரோம். இப்ப வந்து பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னா ஒரு 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 பெண்ணை வந்து அவங்களை அச்சுறுத்தல் வகையிலயோ அவங்க ஜெஸ்டர்ஸோ அவங்க பேசுறதோ அவங்களுக்கு பிடிக்காம அவங்களுக்கு இது பண்றதோ அதுதான் பாலியல் துன்புல வரும். இவங்க 2 பேரும் கன்சர்னோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க சார். நான் அதுதான் சொல்ல வரேன். அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது ஏதோ ஒரு வகையில வந்து அந்த பெண் பணம் கேட்டு இல்லைன்னு சொல்லும் போது ஒரு பழி வாங்கும் நோக்கத்தோடு தான் நடைபெற்றிருக்குன்றதுதான் என்னோட கருத்து. அதே தப்பு தானே, மனைவி இருக்கும்போது இன்னொருத்தர் கூட அது தப்புங்கிற சரின்னு சொல்ல வரல. அது வந்து ஃபேமிலி கோட் சார். ஃபேமிலி டீல் பண்ணிக்கிட்டோம். அது இவங்க கொடுக்கட்டும் அவங்க மேல புகார். என் கணவர் வந்து என்ன சரியா பாத்துக்கல, என் கடவுள் வந்து இன்னொரு பெண்ணோட நார்மல் போலீஸ்க்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இவ்வளவு தூரம் ஒரே நாள்ல வந்து சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா எப்படி கூட சாத்தியாகும்? எங்களுக்கும் அதே கேள்விதானே சார், எங்களுக்கும் அதே கேள்விதானே இருக்கு. எங்களுக்கு அதே கேள்வி இல்ல, எங்களுக்கு அது தெரியலங்கிற, எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாமே இப்ப பேசுறது. என்ன நடக்குதுன்னே தெரியல. நேத்து நள்ளிரவு வந்து சம்மனை சர்வ் பண்றாங்க, சஸ்பெண்டுங்கிறாங்க. காலையில நியூஸ் வருது, பிளாஷ் நியூஸ். இப்ப வரைக்கும் அந்த பிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து அதுக்கான ஒரு ஒப்பீனியன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஒவ்வொரு ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை தடுக்கிறதுக்காகவும் என்ன உண்மைன்னு சொல்றதுக்காக மட்டும் தான் இந்த பிரஸ் மீட் சார். கண்டிப்பா சார், எங்கள்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு சார். என்னோட போன் இருக்கு சார். பேட்டரி இல்லைங்களா? சிபிஎம் யார்கிட்டயா இருக்கா சார்? நீங்க கொடுத்துறீங்க. அப்புறம் எப்படி அந்த பெண்ணுக்கு ஆதரவா சஸ்பெண்ட் பண்ணாங்க? அது நீங்க தான் சொல்லுங்க. இல்ல உண்மையிலே தெரியல சார். இது வந்து நாங்க சும்மா இது பண்றதுக்காக கூப்பிடல. இவங்களுக்கு இல்ல மேலதிகாரிக்கு ஏதாவது நான் தான் சொல்றேன் சார், கம்ப்ளைண்ட் கான்செப்ட் இருக்கா? இல்ல கம்ப்ளைண்டே தெரியல சார். என்ன இப்போ எதுவுமே தெரியாம, ஏன்னா அவங்க அந்த பெண் காவலர் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா சொல்லியிருக்காங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். இது கடவுள் மேல சத்தியமா எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க சொல்றது உண்மை. அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. பட் நாங்க வந்து சொல்றது உண்மையதான் சொல்றோம். ஏன்னா அவங்க ஏன் இதை சொல்றாங்கன்னா, ஏன்னா பல முறை அவங்க கண்டிச்சிருக்காங்க, அவங்க கணவரையும் கண்டிச்சிருக்காங்க, அந்த பொண்ணுகிட்டயும் வந்து போன்ல பேசியிருக்காங்க. தாம்பரத்துல லேடிஸ் ஒரு கம்பெனி போடுவாங்க போலீஸ், 2 பேருமே கேட்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு விசாரிக்கிற மாதிரி சாணிக்கு விசாரிச்சிருப்பாங்களா? நீங்க விசாரணை நடத்தவே இல்லைங்கிறீங்களா? அதான் கேட்கிறேன். எப்படி இப்ப வரைக்கும் விசாரணை நடத்தல சார். விசாரணை நடத்தாம ஒரு தரப்பா திரும்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த விதத்துல எனக்கும் தெரியல. காவல்துறை நடத்தல இல்ல மேம், அது உங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு காவல்துறை மேல புகார் கொடுக்குறாங்க, சஸ்பெண்ட் பண்ணா கூட போலீஸ் வெளியே சொல்றது இல்ல. இப்போ ஒரு ஐபிஎஸ் சர்க்கு உடனே வெளியிடுறாங்க. அது என்ன கால்புறது, என்ன நடக்குது கேட்கறேன். ஒரு பொண்ணு மனசு யாரும் பண்ண முடியுமா? அதுதான் உங்களுக்கு கேட்கறாங்க. எனக்குமே தெரியல சார். உடனே வந்து விசாகா கமிட்டிய வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு போனதுனாலதான் எங்களுக்குமே வந்து இது என்ன டக்குன்னு நடக்குது. எங்களுக்குமே அதேதான் சார். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சஸ்பென்ஷன் வருது, சஸ்பெண்டும் அதுக்கப்புறம் ஒரு விசாரணை நடக்கணும். விசாரணை நடச்சப்போ ஒரு டிசிப்ளினரி கமிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அது கோர்ட்டுக்கு போகணுமா இல்லையா, அது செகண்டரி. அதெல்லாம் இல்லாம சஸ்பெண்ட் ஆன உடனே வந்து விசாகா கமிட்டி வைக்கிறாங்க. விசாகா கமிட்டி எப்ப வைப்பாங்கன்னா, when it is proved that she has been sexually harassed எப்போ ஒரு பெண் பாலியல் வன்முறைனா அவங்களோட கன்சர்ன் இல்லாம நடக்கிறது தானே சார். ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட்ல கொடுத்திருந்தா கூட இவங்க கன்சர்ன்ல நடந்திருக்கு. இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு நான் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கூட இப்ப வந்திருக்கு. ஒரு கன்சர்ன் இல்லாம இருக்கிறத நீங்க எப்படி இது பண்ண முடியும்? கன்சர்ன் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து எப்படி நீங்க வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் எப்படி நீங்க சொல்ல முடியுங்கிற? ஆமா, அதான் உண்மை சார், அதான் உண்மை. அப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட பல முறை ஹோட்டல் ரூமில் போகிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ஏன்னா 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. சாருக்கு ஒரு கேபின் இருக்கு. அப்படியே ஏதாவது பேசினா கூட, நீ தனியா பேசணும்னா கூட அங்க உட்காந்து பேசலாம். உனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருக்குது, இல்ல தனியா என்ன வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்க அங்க உட்காந்து பேசலாமே. அப்ப ஒரு கூப்பிட்டுருக்காருன்றது இருக்கட்டும் சார். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கூப்பிடுறாங்க, நீங்க ஏன் போறீங்க? கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்களா?
வா நீ என் கூட வந்து ஆகணும், உங்களை வள்ளு கட்டாயமா கூட்டிட்டு போறாங்களா? நீங்க ஏன் ரூமுக்கு போனீங்க? எதுக்கு கூட்டு போனீங்க? இல்ல பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு நீங்க சின்ன குழந்தையா? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 37 38 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு நீங்க ரூமுக்கு போறீங்க? பல முறை ரூமுக்கு ஏன் போறீங்க அவர் கூட? சார் மிரட்டி போறவங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. இல்ல சார் நான் கேக்குறேன், இல்ல இல்ல எனக்கு என்னன்னா சார் இத வந்து இல்ல சார் இல்ல தயவு செஞ்சு இத மக்கள் கிட்ட போய் தயவு செஞ்சு இத காமிங்க, சொல்லுங்க. என்னன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாரு அப்படின்னு குடுக்குற அளவுக்கு தைரியம் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன வந்து ரூமுக்கு கூப்பிடுறாருன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. என்னன்னு சார் என்னன்னு சார் அங்க அவங்க நடந்தத விசாரணையில சொல்றாங்க, ஆதார் கொடுத்துருக்கலாம், இப்படி டார்ச்சர் பண்ணாரு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறேன் சார். ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எனக்கு கொடுத்துருப்பாங்க சார். டார்ச்சர் பண்றதுனா எப்படி சார்? ஒரு செக்ஷுவல் டார்ச்சர்ன்றது வந்து உங்களுக்கு நான் சொல்லி இது பண்றது ஒரு ஐபிஎஸ் மேல எடுப்பாங்க சார். எங்களுக்கு இதுதான் ஆதங்கம். ஒரு கண்மூடித்தனமா ஐபிஎஸ் ஆபீசர் அண்ட் ஹி இஸ் ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட் மேம். ஷெட்யூல் காஸ்ட் சார் இஸ் ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட். ப்ளீஸ் இதை சொல்லுங்க. அவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இது நடைமுறையில தான் இருக்காரு. எனக்கு தெரியல சார், அது நீங்க தான் சொல்லணும். ஒரு ஜாதி ரீதியா ஒரு காவல்துறையிலயும் இருக்கான்றதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியா ஒரே நாள் ஒரே நைட்ல வந்து இந்த அளவுக்கு பண்ணக்கூடியதுக்கான என்ன காரணம்? அதிகாரிகள் வந்து தவறு நடவடிக்கை எடுத்தான்னு சொல்றீங்களா? இல்ல சார், அதிகாரிகளா எனக்கு தெரியல சார். அந்த பெண் வந்து எதுக்கு போய் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சார். சார் அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து போலீஸ் ஆபீஷியல் அவங்க பண்ணணும் நிறைய காரணம் இருந்திருக்கும் சார். வேற ஏதாவது காரணத்தை கூட பண்ணிருப்பாங்க. ஒரு பொண்ணை வச்சுதான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த பெண் நடவடிக்கை எடுத்தவங்க இல்ல சார். நான் எடுத்தவங்க மேல தப்புன்னு சொல்லல சார், இந்த பொண்ணு மேலதான் தப்புன்னு சொல்றாங்க சார். அது எங்களுக்கு தெரியலன்னு தான் சார் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு உண்டான அவகாசம் அவங்க தரவே இல்லை. எங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்க தரப்ப கேட்கவே இல்லை. எங்களுக்குன்னு ஒரு அவகாசம் எங்களோட எக்ஸ்பிளனேஷனை கேட்கணும்ல, என்ன நடந்தது அப்படின்னு அந்த இதுவே எங்களுக்கு தரல. சார் அது வந்து அவங்க கேட்டது போனது எல்லாமே இருக்கு சார். கேட்டதுக்கான என்னன்னா வாய்மொழியமா தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. பட் இவர் வந்து பல முறை வந்து அந்த டிக்கெட்ஸ் வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ஜுவல்ஸ் டிம்கே வாங்கி கொடுத்துருக்காரு, மோதிரம் வாங்கி கொடுத்துருக்காரு, நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த பரிமாற்றமும் நிறைய ஆயிருக்கு. அந்த அடிக்கடி வந்து 5, 10 அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அது உண்மை. ஒரு 5000 கொடுங்க சார், 10,000 கொடுங்க சார், எனக்கு யாருமே கிடையாது. இல்ல சார், காசா தான் கொடுத்துருக்காரு, கேஷா தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இவங்க வீடு கட்டுறதுக்கு அதுக்கான ஒரு ப்ரூஃப் எங்கள்கிட்ட இருக்கு சார். வீடு கட்டுறதுக்கு வந்து காசு கேட்கறாங்க. காசு கேட்கும் போது ஈஸ்ட் தாம்பரம்ல இருக்க ஒரு இன்டீரியர் டிசைனர் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி பேசியிருக்காங்க. அந்த இது எங்கள்கிட்ட கேட்டாங்க. அதனாலதான் கொடுக்கலனாலதான் அந்த புகாரே கொடுத்துருக்காரு சொல்றீங்க. அந்த 25 லட்சம் கேட்டதுக்கான எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ் இல்ல சார். பட் எங்கள்கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு சார். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 7ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை சார் கூட தான் ரூம்ல போயிருக்காங்க. போயிட்டு வந்துட்டு அங்க அன்னைக்குதான், ஏன்னா எங்க கொடுத்த தரப்பு தகவல் அதை வச்சுதான் நானும் பேசுறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த தகவல் படி எனக்கு என் கட்சிக்காரங்களை என்ன பண்ணாங்கன்னு நான் கேட்கணும் இல்லையா சார். நான் கொடுக்குறேன் சார். ஹோட்டல் சார். டி நகர் சார். டி நகர் ஹோட்டல்ல அந்த பேர் 3G ஹோட்டலா மேம்? 3G ஸ்டார் ஹோட்டலா? நான் எழுதி வச்சிருக்கேன் சார். நீங்க சொல்றீங்க லைவ்ல போய் நீங்க அத சொல்லணும்ல, நீங்க பாக்குற எழுதிட்டீங்கன்றீங்களா? இந்த ஃபுட்டேஜ் ஆன் பண்ணி காட்டுங்க. எஸ் சார், ஆன் பண்றேன். 3G ஸ்டார் கம்ஃபர்ட் என்னைக்கு பண்ண போறாங்க? 7ஆம் தேதி. எந்த டைம் மேடம்? காலையிலயா? சபரி குவாலிட்டி. அவர் மட்டும் போறாரு, கூட போறாங்க? அவர் மட்டும், அவரு இந்த பொண்ணு மட்டும் தான் ரூம்ல இருந்து வெளில வராங்க. அதுக்கப்புறமா அவங்களோட யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாங்க பேக் வாங்குறதுக்கு. வண்டியில 2 பேரும் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்ப கொடுத்ததுன்னு இல்ல எங்களுக்கு தெரியல சார். இது வந்து விசாரணை, ஏன்னா நேத்து நள்ளிரவு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி விசாரணை நடந்திருக்கும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி புகார் கொடுத்திருக்கணும், அந்த பொண்ணை அவங்கள விசாரிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்க சஸ்பெண்ட் கொடுத்துருக்கணும். பட் இந்த தரப்பு கேட்கலங்கிறது தான் நம்மளோட சார். அது எனக்கு தெரியல சார். அது சொல்ற மாதிரி ஒரு வாரத்துல விசாரிச்சு சஸ்பெண்ட் பண்ண முடியுமா சார்? அதெல்லாம் நீங்க தான் சார் சொல்லணும்.
அதுக்குதான் அவங்க இது பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க போதும். இல்ல நாங்க வந்து அதான் சொல்றேன், எங்களுக்கு தெரியலையே ஐபிஎஸ் அதிகாரி ஒரு நலம் பண்ணாருன்னு இது ஏன்னு எனக்கு தெரியலையே சார். அப்போ என்னன்னா எல்லாரும் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க சார் பெண்கள். இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்க 2 பேரும் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களை வந்து ஏதாவது சார் எனக்கு இந்த ஃபேவர் பண்ணுங்க அப்படின்னு, இல்ல முடியாதம்மா இவங்களால இந்த அளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும், இதுக்கு மேல எனக்கு கேட்காதுன்னு சொல்லும் போது, அப்ப நான் வெளியில போயிட்டு சார் இவங்க வந்து என்ன வந்து தப்பான முறைய பாக்குறாரு, பாடி ஷேமிங் பண்றாரு, அதுவே வந்து செக்ஷுவல்ல வந்து ஐபிஎஸ் அதிகாரிக்கு தமிழ்நாட்டுல சரியான சட்டம் இல்லைன்னா அன்றாட பொதுமக்களுக்கு எப்படி நீங்க சார் கிடைக்கும்? இது நீங்க பாலிடிக்ஸா கொண்டு போவாதீங்க சார் ப்ளீஸ். கேட்கணும் மேடம். இல்ல ஐம் நாட் அந்த பாலிடிக்ஸா கொண்டு போவாதீங்க. ஆசை வந்து யாரோ சொல்லி கல்யாணம் பண்ணி வேணும் சொல்லி ஏமாத்திக்கிறாங்க. ஏன் அப்படி பொண்ணு புகார் தெரியும் சார் கல்யாணம் பண்ணி ஏமாத்துறதா சொல்றீங்க, சஸ்பெண்ட் இதை கேட்கிறேன். நீங்க இப்படி மடக்கி எல்லாம் வேணும் இல்ல அதுதான் போனாங்கன்னா எதுக்கு வேண்டி சொல்றேன்னா அவங்க மியூச்சுவலா 2 பேருமே ஒத்துக்கிட்டு தான் அவங்க போறாங்க வராங்க, அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க வராங்க. மத்தபடி நம்ம கம்பல் பண்ணி கூட்டிட்டு போகலைங்கிறதுக்கு வேண்டிதான் நாங்க சொல்றோமே தவிர நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அதை வந்து ரொம்ப இது மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க பொது மேடையில. அவங்களுக்கு அது நம்மளும் ஒரு நியாயமா நடந்து நியாயமான இந்த வீடியோ நான் அதுக்காக சொல்றேன். இல்ல அது பிரச்சனை இப்படி எல்லாம் இல்ல. ஃபேக்ட் என்னன்னு உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எனக்கு உங்களுக்கு ஏன்னா இது நான் வந்து ரொம்ப மன்றாடி ஒரே நிமிஷம் சார், நான் மன்றாடி என்ன கேட்டுக்கிறேன்னா 2 தரப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க. ஏன்னா இப்போ வந்து எதுவுமே தெரியாம எல்லாரும் வந்து ஒண்ணு பேச ஆரம்பிச்சிடுறாங்க, கட்சி ரீதியா பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் கருத்துக்கள் வந்து தவறா மீன்ஸ் அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா ஒரு பட்சமா கேட்டுட்டு ஒரு தவறான கருத்துக்கள் வந்து பரவுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து இவ்வளவு எமர்ஜென்சியா நாங்க இதை கொடுக்குறோம். இதை வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து கடந்த 7ஆம் தேதி இதுல டேட் இதா இருக்கு பாருங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இது. கடந்த 7ஆம் தேதி ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க பாருங்க நீங்க. ஃபர்ஸ்ட் வரும் சார் இது ஆக்சுவலி நீங்க இது பண்ணக்கூடாது சார், டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, இது அஃபென்ஸ் ஆகும். சிசிடிவி ஃபுட் என்னாச்சு லைவ்ல இருக்கா? இல்ல சார் ப்ளீஸ், அது வந்து அஃபென்ஸ் ஆயிடும். என்ன சார்? எங்களுக்கு அந்த பொண்ணு தெரியாது. இல்ல எங்களுக்கும் தெரியாது. எந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா மேடம்? உங்களுக்கு எந்த பொண்ணு தெரியுமா மேடம்? இந்த பொண்ணு கன்ஃபார்மா மேடம்? ஆமா அவங்க கேட்க இந்த பொண்ணு உங்களுக்கு கன்ஃபார்மா மேடம்? தெரியும். அதுக்கு இந்த வர ஃபுட்டேஜ்ல ஒரு பொண்ணு தானே? ஆமா ஆமா, அதுதான் கேட்கறேன். அதனாலதான் நீங்க அதை எடுத்து போட வேண்டாம். அப்புறம் அது தெரியல இருந்தாலும் அப்புறம் ஜூம் பண்ணி தெரியல. மீட்டிங் போயிட்டு வந்து லாட்ஜ்ல வச்சு மீட்டிங் எவ்வளவு ஃபுட்டேஜ் காட்ட மாட்டீங்க? கொஞ்சம் நேரம் காட்டுங்க. அது எவிடன்ஸா இருக்குது. அது இல்லாம இல்ல அது வந்து நீங்க இல்ல அது வந்து கமிட்டியில கொடுக்கணும், இந்த மீடியால கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா அவங்க பெண் வந்து ஒரு காவலர் பெண்மணி அவங்களோட இதை வந்து ரெப்புடேஷன் வந்து டேமேஜ் பண்ற மாதிரி ஆகக்கூடாது. எஸ் சார். சார் இன்னொரு முக்கியமான இதை எங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க வழக்கறிஞரையா நான் பேசினேன் அவங்க கிட்ட. இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்குன்னு சொன்ன உடனே அவங்க பெண் காவலோட வழக்கறிஞர்கிட்ட நான் போன் பண்ணி பேசுறேன். சார் இந்த மாதிரி மேடம் சாரோட வைஃப் வந்து வாண்ட்ஸ் டு நோ. ஏன்னா வந்து காவலர் சைட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து we didn't get any information. நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன் எங்களால வந்து எந்த ஆன்சரும் எங்களால கொடுக்க முடியலன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால என்ன பண்றோம், அந்த வழக்கறிஞருக்கு கால் பண்ணி நம்ம கேட்கிறோம், சார் என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட், நம்ம நீங்க காவலன்றது கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட் மூலையில அவங்க கேட்கறாங்க, என்ன ஆச்சு சார், என்ன அவங்க அப்படி துன்புறுத்திருக்காங்கன்னு கேட்கும் போது அந்த வழக்கறிஞர் வந்து நீங்க எதுவுமே நான் உங்களுக்கு காப்பீஸ் கொடுக்க மாட்டேன், கோர்ட்ல வந்த அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நான் கால் பண்ணி சார் இல்ல சார், நான் திரும்ப இல்ல சார்னு சொல்ல வரும்போது இதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணீங்கன்னா வந்து வேற விதமா ஆயிடும். ஆப்போசிட் அட்வொகேட் சொன்னாரு, வேற விதமா வந்து ஆயிடும், அவர் யாருன்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க பேசினாங்க. பாதிக்கப்பட்டது நம்ம சைடு, நீங்க சொல்றது பார்த்தா நான் பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணை சேஃப்டி பண்றதே பாத்துருக்கீங்க.
யாரு சேஃப்டி பண்றது காட்ட வேணான்றீங்க footage காட்டுறீங்க. சார்? அது வந்து சட்ட ரீதியா தப்பு சார். அது என்ன பண்ண முடியும்? நீங்க எப்படி அதை வந்து நீங்க ஒரு இல்ல, செக்ஷுவல் மாசம் ஹராஸ்மெண்ட் தப்பு. அந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சு, பொய் சொல்றீங்க, அப்படியே கூட சட்டப்படி தப்பு. இந்த பொண்ணு பொய் சார், நீங்க ஃபேஸ் காமிக்க கூடாதுன்னு சொல்றேன். சிசிடிவி காமிக்க காமிச்சிருக்கேன். பிரச்சனை இல்ல இப்ப மேடம். நீங்க நான் சிசிடிவி வேண்டாம்னு சொன்னா அதை காமிச்சிருக்க மாட்டேனே. இப்ப நான் ஏன் அது போடல 5 வயசுக்கு கீழே தான் கடை தேவை. அந்த பொண்ணுக்கு 20 வயசு இருக்குமா? பட் இன்னும் இப்ப வரைக்கும் வந்து பெண் காவலர் தானே சொல்றாங்க நியூஸ்ல. நீங்க ஏன் நேம் சொல்லல? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ஏன் நேம் சொல்லல? எனக்கு இன்னும் தெரியல, இப்ப எடுத்துருவோம். இந்நேரம் இது எல்லாருக்கும் தெரியும் சார், எல்லாருக்குமே தெரியும். ஐடென்டிபிகேஷன் பண்றது நீங்க தானே மேம்? ஐடென்டிபிகேஷன் உங்களுக்கு இப்போ தெரியும். ரெண்டு பொண்ணுன்னு சொல்றாங்க மேடம், எந்த பொண்ணு எப்படி தெரியும்? இல்ல சார், எங்களுக்கு வந்து இது என்னன்னா உண்மை தெரியணும்ன்றதை தவிர்த்து அவங்களை அசிங்கப்படுத்தணும்ன்றது எங்க நோக்கம் கிடையாது. அது மட்டும் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்கள வந்து ஏன்னா இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய கிளியர் குற்றச்சாட்டு அவங்க இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க, பிளஸ் அவங்க இந்த காசு கேக்குறாங்க, நாங்க கொடுக்கலங்கிறதுனால இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. ஆமா இதை தீவிர விசாரிக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, எங்களுக்கு எந்த புகார் கொடுத்திருக்காங்க, எந்த விதமான புகார்ன்ற இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு போட்டிருந்தது. அந்த அதுக்கு ஒரு இதுக்காக வேண்டிதான் மட்டும் தான் நாங்க நாங்க பேசுறோம். இப்ப பேசுறோம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வராது. ஏன்னா அந்த பொண்ணோட கன்சர்ன்ல தான் நடந்திருக்கு. தே போத் வேர் இன் ரிலேஷன்ஷிப். அண்ட் இவங்களே வந்து மேடம் பல முறை அவங்கள வந்து கெஞ்சி இருக்காங்க, கண்டிச்சு கூட கிடையாது, கெஞ்சி இருக்காங்க. அம்மா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க வந்து ஒரு படிச்சு முடிச்சுட்டான், கல்யாணம் ஆகுற பையன் இருக்கா, தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க, என் குடும்பத்துக்குள்ள வராதீங்க அப்படின்னு கெஞ்சி இருக்காங்க. சார் கிட்டயும் கெஞ்சி இருக்காங்க. அதில் இது நடந்து ஒரு 3 மாசம் இருக்கும் சார். 3 மாசத்துக்குள்ள இப்போ அந்த வீடு இதுவுமே வந்து யார் சொன்னதுன்னா அந்த இன்டீரியர் டிசைன் நான் சொல்ல இல்லைங்களா, யாரோ ஹெல்ப் அப்போ அவங்க கிட்டயும் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சரி மேம். இப்போ இந்த சம்பந்தமான வழக்கு நம்ம கேட்டீங்க, அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சார்? இந்த வழக்கு சம்பந்தமாக என்ன சொல்றாங்க காவல்துறை மேல? சார் இப்ப வரைக்கும் எதுவுமே சொல்லல. அதுதான் இப்ப சாருடைய மனதில் என்ன மேம் இருக்கு, என்ன சொல்றாரு சார்? உங்களுக்கே தெரியும் என்ன மனநிலையில இருப்பாங்கன்ட்டு. அவரு சுக்குநூறா உடைஞ்சிருக்காரு. இப்போ உடைஞ்சிருக்காரு. ஐபிஎஸ் குடும்பத்துக்காக ஒரு வழக்கு போடுறாங்க. அவங்க ஐபிஎஸ் குடும்பம் கேட்டாலே போலீஸ் சொல்ல மாட்டாங்க. சாதாரண மக்களுக்கு நாம எப்படி இருக்கும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு நீங்க IPS தான் கேட்கணும். இல்ல, இப்ப நீங்க ஒரு IPS நீங்க தான் குடும்பம். எங்களுக்கு நியாயம் வாங்கி அவங்க கொடுக்கணுங்கிற வந்து வேண்டியதான் நான் வந்து உங்கள்ட்ட கேட்கிறேன். சார் சார் அப்படி கிடையாது சார். ஒரு சாதாரண மக்கள் கேக்குறதுன்னா என்ன புகாருன்னு ஒண்ணு இருக்கு, என்ன புகாரு, என்ன கேக்குறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்ல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிற போது காவல் அதிகாரிகள் வந்து அதை வந்து ஒரு விதமானதான் டீல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பெண் பெயரோ இல்ல பெண்ணோட புகைப்படமோ வந்து எதுவுமே வெளிப்படையா கொடுக்க மாட்டாங்க. மேபி அது கூட ரீசனா இருக்கலாம். பட் எங்களுக்கு என்னன்னா நம்ம தரப்புல வந்து கேட்காமலே ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவாங்களோங்கிற ஒரு பயம் வந்துருச்சு எங்களுக்கு. ஏன்னா காலையில வந்து நள்ளிரவுல சஸ்பென்ஷன், காலையில நியூஸ் பிளாஷ் ஆகுது. அண்ட் இப்போ வந்து வேற நிறைய பொலிட்டீஷியன்ஸ் நிறைய தவறான செய்திகள் நிறைய பரப்புறாங்கப்பா. கண்ணு காது மூக்கு வச்ச மாதிரி இஷ்டத்துக்கு சொல்றாங்க. அதனாலதான் தாங்க முடியாம தான் இந்த நைட்டு டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டேன். நீங்க அவங்க இதுக்கு முன்னாடி கிஃப்ட் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததா சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்ல அது எதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம்? அவரு அவங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்கல்ல, அது அவங்க சார் சொல்றாங்க. ஆமா, விளக்கம் கொடுப்பாரா மீடியாக்கு? அது டைம் வரப்ப கொடுப்பாரு. இப்ப கரசுக்கு இல்ல டிடிபிக்கு என்ன கோரிக்கை கேட்குறீங்க? எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வேணும். ஏன்னா இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு வேற மாதிரி லைன்ல கொண்டு போய் வேற மாதிரி பழிவாங்கும் செயல்ல போய் இது நிறுத்தக்கூடாது. ஒரு நேர்மையான ஒரு சின்சியரா உழைக்கிற ஆபீசர் 24 மணி நேரம் வருஷத்துல 11 நாள் 12 நாள் லீவ் இருக்கிறது கூட ஒரு தடவை கூட அவர் எடுத்துக்கிட்டதே இல்லை. அப்படி வேலை செய்வாரு. நீங்க அவருக்கு கீழே சபார்டினேட்ஸ் யாரை வேணா நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நியூஸை நீங்க போடுங்க. நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க அவர் எப்படி வேலை செய்வாரு, கீழே இருக்கிறவங்களை எப்படி நடத்துவாரு, எப்படி எவ்வளவு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நியாயமா போடுங்கன்னு தான் எங்க கோரிக்கை. அவசரப்பட்டு சும்மா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு பேரை கெடுக்கிறது ஈஸிப்பா. ஆனா அந்த பேரை தக்க வச்சு சம்பாதிச்சு கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம். எங்களோட 25 வருஷம் உழைப்ப டம்மான்னு தூக்கி போட்டு உடைக்கிறீங்க. அது தப்புன்னு தான் நான் சொல்றேன். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிற அந்த வேர்டை போட்டுட்டு மீடியாவுக்கு நீங்க மீடியால ஒவ்வொரு விஷயம் சொல்றீங்க. தெரியல உங்களுக்கு யார் சொன்னாங்க? அதனாலதான் நான் இப்ப சொல்றேன். அதனாலதான் நான் இப்ப சொல்றேன், அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிற ஆங்கிள் நீங்க தயவு செஞ்சு போகாதீங்க. இது தவறான ஆங்கிள் போய் பழி வாங்கப்படுறோம் நாங்க.
எங்களுக்கு நியாயமான கோரிக்கை கொடுங்க. என் ஹஸ்பண்டு ஒன்று அவங்களும் மியூச்சுவல் கன்சர்னில் அவங்க இருந்தாங்கங்கிறப்போ அதில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை கொண்டு வந்து உள்ளே புகுத்தாதீங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும் நிறைய பேருக்கு. நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி பழிவாங்கும் செயலில் ஆண்களை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிட்டு தான் நான் இன்னைக்கு இது சொல்கிறேன் உங்க முன்னாடி ஒரு கோரிக்கையா. உண்மையிலேயே இவ புகார் கொடுக்கணும்னா இவங்க தான் புகார் கொடுக்கணும். என் வாழ்க்கை இப்படி இருக்கு இந்த மாதிரி. அது வந்து ஒரு ஃபேமிலி இது. 4 மாசத்துக்கு முன்னாடி முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.